நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு செல்வோம். அதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், ஏன் நியாயாதிபதிகள் புத்தகம் எழுதப்பட்டது, why it was written. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உறுதியற்ற தன்மை நிமித்தம். ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கையின் பொக்கிஷமாக காணாத கண்ட ஒரு ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிறாங்களே, அப்படிப்பட்டதான காரியத்தை கண்டுபிடித்தாலும் நம்முடைய வாழ்க்கை உறுதி உள்ளதாக இருக்க தேவன் விரும்புகிறாய். 2 நாட்களாக நான் ஆய்வு செய்கிற ஒரு விஷயம், வேதாமம் பொய், வேதாமம் நம்ப தகுந்ததல்ல, வேதாமம் கட்டுக்கதை, வேதாமம் மனிதருடைய யோசனை கண்டுபிடிப்பு அப்படின்னு இவ்வளோ விஞ்ஞானமும் ஆதாரங்களும் பெருகி இருக்கிற புதுசாக தேவன் வேதம் மெய்யானது, சத்தியமானது, நிலையானது, நீதியானதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் அதை எதிர்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுமே கூட, கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுற அந்த பெயர் கிறிஸ்தவ அளவு ஒரு பின்னணியில் நமக்கு தெரியல whether they are really Christians or not at all. எல்லாமே எளிமையாகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிங்க, நான் சொல்கிறதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்ல இங்கே வரல. நம்ம ஆராய்ஞ்சிட்டதுனால நம்ம வெற்றியாளர்கள், நம்ம ரொம்ப பெரிய நெறியாளர்கள், நீங்கள் கூடி வந்த இந்த மாதிரிலாம் யூஸ்லெஸ் அபிப்பிராயங்களோடு உட்காந்துருக்காதீங்க. தேவையில்லாமல் குற்ற மனசாட்சியோடு துக்கப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நிற்கிறேன்ற எண்ணவும் கூடாது, விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடைந்தாயிற்று என்று நினைச்சிடவும் கூடாது, பின்னானதை மறந்து முன்னானதை நாடிட்டே இருக்கணும். ஆக நியாயாதிபதி புத்தகத்திலே கவனமாக இருப்போம். இன்றைக்கு நான் போன வாரம் சொன்னேன், அவங்க துரத்தி விடவில்லை என்கிற விஷயத்தை பற்றி நாம் நிறைய வசனங்களை பார்த்தோம். யோசுவாவின் புத்தகத்திலேருந்து பார்த்தோம், எண்ணாம் புத்தகத்திலேருந்து பார்த்தோம், இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலேருந்தே கூட பார்த்தோம். நான் இன்றைக்கே உங்களுக்கு இதை முதல்ல சொல்ல விருப்பப்படுறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற வரலாற்று பாடங்கள், the historical lessons that one should learn from the book of Judges. இது ஒரு சரித்திர புஸ்தகம். ஆக்சுவலாக பைபிளே ஒரு சரித்திரம் தான். இது ஏனைய மத புத்தகங்களை போன்ற ஒரு இதிகாச புத்தகம் அல்ல, புராண புத்தகம் அல்ல, இது ஒரு உபன்யாச புத்தகம் அல்ல, இது ஒரு செய்யுள் புத்தகம் அல்ல. இதில் செய்யுள் அடங்கி இருக்கின்றன, இதில் கவிதைகள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாமே சரித்திர பின்னணி கொண்டவைகள், சரித்திர பின்னணியிலே பாடப்பட்ட கவிதைகள். கூடுதலாக எனக்கு தெரிஞ்ச நான் பரவசம் கொள்ளும் ஒரு விஷயம், எனக்கு தெரிந்த அறிவிலே வேதாகம் மாத்திரம்தான், இந்த பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான் தீர்க்க தரிசன குறிப்பு வாய்ந்தது. The Holy Bible alone has prophetic edges, prophetic impact, prophetic view. தொலைதூரமான எதிர்கால சம்பவங்களை குறித்த இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்தின் ஊடாக எதிர்காலத்து வரைக்கும், நித்தியம் வரைக்கும் பாயக்கூடிய, பாதிப்பை ஏற்படுத்தும் தேவனுடைய நோக்கங்களை கொண்ட ஒரே புத்தகம், ஒரு லிட்டரரி புக், பரிசுத்த வேதம். இதில் வேதத்தை குறித்து இவ்வளோ தடுமாறிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. உப்பு சப்பில்லை,
ஒரு வழியே ஏகுக வழியே மீளுகங்கிறதான ஒரு முயற்சி இல்லை, ஒரு நியாயம் இல்லை, ஒரு கருத்து இல்லை. ஆனால் வேதம் பொய், வேதம் கட்டுக்கதை, வேதம் ஒரு அபத்தம், வேதம் நாடக புத்தகம், அது ஒரு காமிக், அது ஒரு இட்டுக்கட்டி எழுதப்பட்ட புத்தகம், அது ஒரு வேடிக்கை புத்தகம்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்கேர்டு, வெரி ஸ்கேர்டு. சரித்திர சம்பவங்கள் கொண்ட இந்த ஒரு புஸ்தகத்தில் ஏற்பட்ட சரித்திரம் பெரிய பெரிய அன்னன்ன காலத்தில் அது பெரிய சாம்ராஜ்யம். அன்னன்ன காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களுடைய அட்டகாசம் பெரிதாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும், ஒவ்வொருத்தருடைய திமிரும், மாமா வானம் சகிக்காத, பூமி சகிக்காத, கடவுள் சகிக்க முடியாத, மக்களே சகிக்க முடியாத, அவங்களே அழிஞ்சு போன, அவங்க திமிராலே அழிஞ்சு போன அப்படிப்பட்ட ஜனங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதுவும் இந்த 3 நாள் நான் ஆய்வு செய்த விஷயத்தில் பார்த்துட்டே இருக்கிறேன். அதில் என்ன தெரியுமா மக்கள் விரும்புகிறாங்க? ஏராளமானவருடைய அபிப்பிராயம், என்ன வேணால் சொல்லு, சரியாக சொல்கிறேன்னு சரியானதையும் சொல்லு, சரியானதையும் சொல்கிறேன்னு சொல்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொடாத. டோன்ட் டச் மை பர்சனல் லைஃப். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ குறுக்கிடாத. உன் அபிப்பிராயம் எவ்வளவு நியாயமுள்ளதாக இருந்தாலும், எவ்வளவு அசைக்க முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு உறுதி உள்ளதாக இருந்தாலும், பிரமாதமானதாக இருந்தாலும், டோன்ட் யூ என்டர் into my private place. அதுதான் ரொம்ப ரொம்ப அப்படியே மூச்சடைக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே இப்போ தானே இந்த 2000 இல்லை ஒரு past 500 years 600 years 20th century இது நம்ம யோசிக்கிறோம். வேதம் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பார்த்துட்டார். நம்முடைய கலக புத்தி, நம்முடைய இந்த கடின புத்தி, கடின போக்கு, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஸோ வேதத்தை வாசித்தவங்களாம் மனமாற்றம் கண்டாங்களா, இல்லை வாழ்க்கையில் பெரிய புரட்சிகரமான திருப்பம் கண்டாங்களா அப்படின்னா எஸ் அண்ட் நோ. இன்னொன்று நம்மால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், நாம் இப்போ ரட்சிக்கப்பட்ட பாதையில் கடந்து வரோமா, பயணித்து கொண்டு வரோமா, நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்குது பாருங்கள். அது எங்கேயுமே அந்த அபிப்பிராயத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அறிய வேண்டிய ப்ராஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்லவே என்று சொல்லப்படுற ஒரு பெரிஃபெரியில், ஒரு ஜஸ்ட் நியர் ரீச்குள்ளே இருக்கிற ஜனங்களோட அபிப்பிராயம் எப்படி தெரியுமா? பிடிச்சிருக்கு தான், சரிதான், கேட்க நல்லா தான் இருக்குது, நியாயம்தான், ஆமாம்மா ஆதாரம்லாம் இருக்குதான், ஆனால் அப்படிங்கிற ஒரு ஆனா. என்னையா அந்த ஆனாவை பற்றி என்னையா கண்டுட்ட அப்படின்னா, என்ன இப்படிலாம், சரி அது நம்பக்கூடிய விஷயங்களாம் எவ்வளோலாம் இருந்தாலும் என்ன இப்படிலாம் கடவுளுடைய மக்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்கள போய் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருமே என்னது அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகிக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள சகிச்சிக்க முடியாமல் அவங்கள அழிஞ்சு போகிறதுக்கு விட்டுறாரு, எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்துட்றாரு. சில டிஸ்டர்பிங் சம்பவங்கள்லாம், அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள்லாம் சரித்திரத்தில் நடந்திருக்கு. இன்னும் இவ்வளோ யுத்தங்கள், இன்னும் இவ்வளோ ரத்தம் சிந்துதல், இப்படிங்கிறத
எல்லாம் ஓடி ஒளியறதுக்கும் சாக்கு போக்காக சப்பக்கட்டாக ஒரு சப்பையான காரணமாக காண்பித்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த தூய்மையான வாழ்வு, எளிய ஒரு சிறுவன் சிறுமியுடைய விசுவாசமுள்ள வாழ்வு, அவரை பற்றி கொண்டு சார்ந்து வாழக்கூடிய வாழ்வுக்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்காம இல்லை. மொத்தத்துக்கும் கர்த்தர் சபையை சுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இல்லை, எல்லாத்தையுமே வைண்டப் பண்ணி கடைசியில் இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமெல்லாம் கொண்டு வர வரைக்கும், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிஞ்சு எல்லாரையும் அங்கங்கே அனுப்புகிற வரைக்கும் உலகம் ஆண்டவர் ஏற்றுக்க போகிறதில்ல. ஒரு கூட்டம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டே இருக்க போகுது, ஒரு கூட்டம் சப்பையான காரணத்தை சொல்ல போகுது, பிடிக்காதுன்னு இருக்க போகுது. இப்பொழுது நாம் கூடியவர்களுடைய வழக்கத்தின்படி இதை செய்யாமல் வேத வாக்கியங்களாம் ஆராய்ந்து பார்க்கிறது மூல அறிவை வளர்த்து கொள்வதற்காக இல்லாமல் வாழ்வழிக்கும் வார்த்தைகள், முடியெல்லாம் வாழ்வை எனக்கு தரும் என்ற விசுவாசத்தோட எதிர்பார்ப்போடு வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுசையும் வாசிச்சுட்டு இந்த காரணங்களை பார்ப்போம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாற்று பாடங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 1. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடே கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசைக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசைக்கிலே அதோனி பேசைக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசைக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசைக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளையும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எப்ரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பேர். அங்கே இருந்து தேபீரின் குடிகளுக்கு விரோதமாய் போனார்கள். முற்காலத்தில் தேபீருக்கு கிரியாத் செப்பேர் என்று பேர். அப்பொழுது காலை கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பி ஆகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோட கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும்
அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எப்ரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோடு கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷரையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கடுத்த ஊரின் மனுஷர்களையும், இப்லயாம் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்தபோது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவிலே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் ஹித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும், அக்லாப், அக்சீப், எல்பா, ஆப்பீக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெட்ஷிமீஷின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவிலே குடியிருந்தார்கள். பெட்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஏமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்துக்கு போகும்படி நெருக்கினார்கள். ஏமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஏமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கப்புறமும் போயிற்று. ஒரே விஷயந்தான் அதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மேப்பை வச்சு நம்ம படிக்க பைபிள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நாம் இப்படி முறையாக பைபிளை படிக்க தவறிட்டோம். ஒருவேளை நானும் கூட உங்களுக்கு மேப்பை வச்சு போதிக்க இத்தனை வருஷங்களாயும் போதிக்க தவறிவிட்டேன். வந்தவங்க போனாங்க, இரண்டு பேர் நமக்கு அப்படி போதித்து இருந்தாங்க. குறிப்பாக அந்த தூத்துக்குடிக்காரர் பண்ணார் அந்த பைபிள் பற்றி படிக்கும்போது. ஸோ வேதத்தை பின்னாடி இருக்கிற அந்த மேப்பை வச்சு அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மேப் இருக்குது. கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத. ஏன்னா நம்ம நல்லா ரொம்ப தைரியமாக நெஞ்செழுத்தமாக, இப்போ எவ்வளோ நெஞ்செழுத்தமோ அதை விட அதிக நெஞ்செழுத்தத்தோடு கடவுளுக்கு முன்னாடி நிற்கும்போது
நாம் வந்து சாக்கு போக்கு சொல்லுவோம். அப்படி அல்லங்கிற வார்த்தையை அன்னைக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமாங்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தேவன் நம்மோடு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இப்படி எல்லா விதமான டாக்குமெண்டட் டேட்டாஸ் வச்சுருக்கிறார், டிஜிட்டலைஸ்டு டேட்டா வச்சுருக்கிறார். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு உலகத்தில் பிரவேசித்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையின் ரோட் மேப், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட், நம்முடைய ஆட்டிடியூடனல் ரிப்போர்ட், எவ்ரிதிங் காட் ஹேஸ். இஸ் நத்திங் டு த்ரெட், நம்மளை அச்சுறுத்துவதற்காக இல்லை. காட் கீப்ஸ் ரெக்கார்ட். அதான் விஷயம். ஏன் கிறிஸ்தவ மிஷினரிகளால் அவருடைய பணி ஒரு 100% பணி அப்படின்னா, பெருவாரியான அவங்க பணி சிறக்க அவங்களுக்கு மிகவும் கைவாக உதவியது. அவர்களுக்கு முன்னே அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மொழி இனத்தினர் மத்தியிலே, தொழில் வர்க்கத்தினர் மத்தியிலே சுசேஷத்தை எடுத்து செல்ல போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்றைக்கு அந்த பாரம் உண்டான காலத்திலிருந்து அந்த எல்லைகளை பற்றி, இந்த தேசத்தை பற்றி, அந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட சரித்திர நூல்களை, வரைபடங்களை, அன்றைக்கெலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்மி தானே, எல்லாம் பாய்மர கப்பல்கள், இல்லை நடராஜா சர்வீஸ் தான், இல்லை குதிரைகள் மேல் அவங்க பயணித்தார்கள். அவங்களுக்கு வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. இன்னொன்று, அவங்க வந்து அந்த காம்பஸ் ரீடிங், தூரமானி மூலமாக, திசை காட்டும் கருவிகள் மூலமாக அவங்க பயணித்தாங்க. சராசரியான அளவுக்கு தங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளும் இன்ஃபர்மேஷன்ஸை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலான ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் கொண்டு பிற்காலத்தில் ஒருத்தருக்கு பின்னே ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்களே. கடைசியாக அவர் அதிகமான இன்ஃபர்மேஷனோடு ஒரு இடத்துக்கு போகிறாரு. இருந்தாலும் தேவன் அவர்களை எடுத்து பாவித்த காரணத்தின் பின்னணியும் முகாந்தரத்தின் பின்னணியும் அவர்கள் அந்த களத்துக்கு போய் தான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. தேவன் அப்படி தான் வைத்தார். ஆனால் அவங்க வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தாங்கங்கிற அளவுக்கு அவங்க அறிவியலிகளாக வாழவில்லை. பசங்களுக்கு கூட ஆகஸ்ட் மாதம் 15 திரையிட இருக்கும் ஒரு மிஷினரி ஸ்டோரியில் ஜிம் எலியட்டை பற்றி தான் காமிக்கணும்னு இருக்குது. அது எப்படின்னே தெரியல. ஏன்னா தட்ஸ் 40 மினிட்ஸ் நினைக்கிறேன், 40-45 மினிட்ஸு. அது ஒரு வீடியோ மாத்திரம். ஆனால் பார்க்குறது நல்லது தான். அதில் ஜிம் எலியட் வந்து அவ்வளோ ஆயத்தமாகத்தான் அந்த மிஷன் வேலைக்கே போகிறாரு. அதில் அவர் வந்து ஈக்வடார் என்று சொல்லப்படுகிற தென் அமெரிக்க நாட்டில் ஆக்கா இந்தியர்கள் மத்தியிலே போகிறதுக்கு இஸ் டன் அ எலாபரேட் ஸ்டடி. அதில் இந்த வரைபடங்கள் மூலமாக அவர் அதை ஆய்ந்து வைத்திருந்தார். அவங்க வந்து வித்தியாசமான மக்கள், மனிதர்களோடு சரியாக பழகாத மக்கள், அவங்க முரடர்கள். கண்டிப்பாக ஊழியம் 1 மடங்கு என்ன 100 மடங்கு கடினமாக இருக்கும், நல்லா தெரிஞ்சு தான் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போனார். ஸோ இது ஒன்று தான். இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இனி நம்ம பார்க்க போகிற எல்லாத்தையுமே இப்படி தான் ஒரு அதிகாரத்தை வாசி நம்ம பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களுமே இல்லாமையுமே நியாயாதிபதி புத்தகத்தை நல்லா வாசிங்க, நல்லா நிறுத்தி நிதானமாக வாசிங்க. நம்முடைய வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதாக சாத்தான் காதில் ஓதுறாங்கிறது நான் அறிகிறேன். அதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நூதனமான ரொம்ப உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்ப்பலைகள், வெறுப்பு, சலிப்பு, ஒரு மாதிரி யூ குவைட் நாட் இன் ப்ராப்பர் டியூன். ஒவ்வொருத்தையும் அதுக்கு நீங்கள் பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்கிறதுக்கு எதுக்காக படிக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, உங்கள் பயணம் எப்படி முடிய போகுது. நான் மாத்திரம் என்ன தனியாக எனக்கு ரூட்டா, உங்களோட நானும் தான் பயணிக்க வேண்டியிருக்கு. அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ என் வழி தனி வழி, உங்கள் வழியெலாம் சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த பாயிண்ட்டே கிடையாது. அது மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அதனால் வந்து நாம் இந்த நிலைக்கு, இந்த எல்லைக்கு, இந்த தேதிக்கு, இந்த மணித்துளிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். இதை பற்றி நம்ம பேசுகிறோம், ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, we have traveled so far from various directions from Tamil Nadu or elsewhere.
நெய்பரிங் ஸ்டேட்ஸ். எந்த அயல் நாட்டிலேருந்து இங்கே யாரும் இங்கே மெம்பர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ காரியத்துக்கு வருவோம். அதில் துரத்தி விடவில்லை என்பதை பற்றி நம்ம கடந்த வாரத்திலே பார்த்துட்டோம். அது வில்லங்கமான விஷயம். அதைத்தான் நீங்கள் திரும்பி படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன துரத்தி விடலை, என்னத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க பகுதி கட்ட வச்சுக்கலாம், அவங்கள வேலைக்காரியை வச்சுக்கலாம், வேலைக்காரனை வச்சுக்கலாம், அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம், அவங்கள அப்படியே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இதெல்லாம் பெரிய சாதுரியமாக நினச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு குடும்ப அளவிலே, உங்கள் சமுதாய உறவிலே, தனிப்பட்ட உறவிலும் there are personal issues that we have not cast away from our lives. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்கிறது போல் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மை தொடர்கிறது. அதிலே நம்ம ரொம்ப சாஃப்ட் கார்னடாக இருந்து we have invited trouble, we are digging our grave, which is not nice. சொல்லி காமிக்கிறதாக தான் பிசாசு சொல்லுவான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் தான் வேதத்தில் எவ்வளோ விஷயத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டம் தட்டுறதுக்கும், குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கும், கை விடுறதுக்கும், கை கழுவி விடுறதுக்கும், கழிச்சு விடுறதுக்கும் ஆண்டவர் சொல்லலை. இவ்வளோ ஆண்டவர் சொல்லி, ஒரு மனுஷன் சொல்கிறத விட தேவன் எத்தனையோ விஷயத்தில் இதெல்லாம் எழுதி தான் அவங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துருக்க, எழுத்துலே சொல்லியிருக்காரு. அது சொன்னதை மறந்துடுவேன். இங்கே எங்கே சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறவங்க தான், கேட்டுட்டு இருக்கிறவங்க தான், கேட்க போகிறவங்க தான். அதனால தான் ஆண்டவர் எழுதிட்டார். நீ துரத்திலப்பா, நீ துரத்தாதனால உனக்கு இல்லைங்கப்பா, நீ கூடயே வச்சுருந்தப்பா, அது கூட இருந்தே உனக்கு குழி பறிக்குதுப்பா, அது உனக்கு வில்லங்கமாக இருக்கும்ப்பா, உனக்கு ஒரு சுருக்கும் கண்ணியமாக இருக்கும்ப்பா அப்படின்னு. என்ன 13ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் வாசம் இல்லை, பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறாரு. அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போய் கற்றுக்கிட்டேன், அடி வாங்கிட்டு கற்றுக்கிட்டேன்னு ஆண்டவர் இல்லை. முன்னையே சொல்கிறாரு, அடி வாங்க போகிறீங்க, நான் சிக்கலாக போகுது, பிரச்சனையாக போகுது, சிறையிருப்பில் போக போகிறீங்க, அநேகர் மாண்டு போக போகிறீங்க, தேர போகிறதில்ல சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காமல், சும்மா தேவையில்லாமல் சீன் விடாமல் எளிமையான விதத்தில் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஓகே, வரலாற்று விஷயத்தில் முதல் பாடம், இஸ்ரவேலர் நன்றியுள்ள ஆராதனையாளர்களாக விளங்க வேண்டும் என்பதே. நன்றியுள்ள ஆராதனையாளர்களாக விளங்க வேண்டும் என்பதே. God expected the Israelites to be grateful worshippers, worshipping kingdom, worshipping community. இது மேலோட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். மேலோட்டமாக பார்த்தாலும் சரி, ஆழ்ந்து பார்த்தாலும் சரி, இஸ்ரவேலை தேவன் உருவாக்கின காலத்திலிருந்து, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அதை சொல்கிறாரு. அந்த கிரேட் பிளானை ஆபிராமாக இருந்தார். இன்னும் அவர் ஆபிரகாமாக பேர் மாற்றப்படவில்லை. அப்பத்திலிருந்தே ஆண்டவர் இஸ்ரவேலர் எப்படி இருப்பாங்க, அவங்க ஏன் 410 வருஷம் எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் இருக்க போகிறாங்கங்கிறத காரியத்தை சூசகமாகவும் வெளிப்படைத்தன்மையோடு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இது எவ்வளோ ஆழம், அகலம், நீளம், உயரம் என்பது போல் அத்தனை கோணத்திலும் அத்தனை பரிமாணத்திலும் நாம் நிதானமாக பொறுமையோடு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கவும், புதிய கனிகளை கொடுக்கவும், நிறைந்த கனிகளை கொடுக்கவும், மிகுந்த கனிகளை கொடுக்கவும் தக்கதாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தப்ப வேண்டிய ஒரு விஷயம், தலையை தப்புவித்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்க எனக்கும் உங்களுக்கும் நன்றி கேடு என்பது அது உடன் பிறந்தே கொல்லும் ஒரு நோயை போல் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு, நம்ம கூட பயணித்து கொண்டு இருக்கிறது. வி ஆர் வெரி அன்கிரேட்ஃபுல்,
regarding so many matters. சிறிதும் பெரிதுமான விஷயத்தில் அங்கே சொன்னேன் அங்கே சொன்னேன் 4-5 நன்றிகளை சொல்லியிருப்போம். 4-5 நன்றிகளுக்கு மறு உத்தரவு பதிலுக்கு செய்யலாம் அப்படின்னு பெருசாக வீராப்பா கிளம்பி நானும் ஒன்றும் இழைச்சோம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 4-5 காரியம் செஞ்சுருப்போம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் பெருவாரியாக நமக்கு தேவன் செய்ததை குறித்து நமக்கு நன்றியே கிடையாது. இப்போ அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, அதனால் நான் ஐ டோன்ட் கோயிங் டீப் இன்டு இட். ஏன்னா அதில் நம்ம சரியாக மனம் திரும்பணும் அப்படின்னாலே, நன்றிக்கு திரும்பி விட்டோம் என்றாலே, நன்றி என்பது நம்முடைய நாடி துடிப்பாக மாறிவிட்டாலே நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தேவையில்லாத போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யுத்த களத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் யுத்தம் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்க போகிறதாக இல்லை. தேவன் ஏற்கனவே யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டால் அந்த ஜெயத்தை நமக்கு தரப்போகிறாரு. ஆனால் அதுக்கே நமக்கு we need a grateful heart. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a big time understanding. பிக் டைம் அண்டர்ஸ்டாண்டிங். நன்றி நன்றி நன்றி. இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கே நம்ம நன்றியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை நாம் நம்முடைய கடவுளாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை தேவன் படைத்ததுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோதான் முரட்டுத்தனமாக யோசித்தாலும் லூசுத்தனமாக யோசித்தாலும் கடவுள் ஏன் என்ன படைக்கணும், படைக்காமல் இருந்திருக்கலாமே. நான்லாம் இது மாதிரி ரொம்ப வீணாக சிந்திச்சு வீணாக போன காலங்கள் உண்டு. தலை வெடிக்கும், எனக்கு தலை வலி எப்படி பிளந்து கட்டும். அதெல்லாம் எப்படி நான் தாண்டி வந்தேன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால் என்னுடைய சிந்தனைகளை நான் கட்டுப்படுத்தி கொள்வதில் எனக்கு இன்னும் போராட்டம் ஓயலை. ஆனால் நான் கற்றுக்கொண்டு வந்த பாதையில் தேவன் என்னை படைத்தார், ஐ நீட் டு பி தேங்க்ஃபுல். அதுவும் இந்த தேவன் என்னை படைத்தார், அதுக்கு நான் ரொம்பவே கோடி இதுதான் தெரியுது நமக்கு. அதுக்கு மேலே எப்படிலாம் நன்றியாக இருக்கணும்னு எனக்கு தெரியணும். இஃப் நீட் பி ஐ நீட் டு நோ. ரட்சிப்பை முழுசாக அப்படியே நம்ம அனுபவிக்கணும்னா முழு சொலை அப்படியே பலாசொலை போல் முழு வாழைப்பழம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஹோல் ஃப்ரூட். இன்றைக்கி கூட நான் நறுவழி பழம் தான் அஃபிஷியல் நேம், மூக்சளி பழம்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க பெனிஃபிட்டை பற்றி ஒருத்தர் இன்றைக்கி ஒரு ரீலில் சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் சின்ன குழந்தைங்களாக வளர்ந்த அந்த மேரிஸ் தோப்பில் பழைய ஒரு வீட்டில் இருந்தோம், 73 சென்ட் மேரிஸ் தோப். எங்கள் வீடு இப்படி இருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் கார்னர் வீடு, அந்த வீட்டில் தான் அந்த மரம் இருந்தது. எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசனில் எங்கள் தெருவில் தான் முக்கிற மாதிரி வந்துடுங்க. எல்லாம் தூங்குகிற மதியான நேரத்தில் மரத்தை போட்டு ஆட்டி தொப்புன்னு அது விழும். அவங்க வீட்டில் நவா மரம் இருந்துச்சு, நவாப்பழம் மரமும். ரெண்டுமே ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ். சரி, காரியத்துக்கு வருவோம். இப்படி தேவன் நமக்கு நன்றி உள்ளவளாக இருப்பதற்கு எல்லாத்தையுமே படைத்தார். நம்மை அவருடைய சாயலாக படைத்தார். அதுதான் நமக்கு தேவன் செய்திருக்கிற ஒரு பெரிய எல்லை இல்லாத பாச கிரியை. பாசத்தின் எல்லை தான் இயேசுராஜா அப்படின்னு சொல்லாமல் அதுதான் எல்லை. நம்மளை ஆண்டவர் ஒரு பூச்சியாக உண்டாக்கியிருக்கலாம், ஒரு பாக்டீரியா உண்டாக்கியிருக்கலாம், ஒரு பிளட் இல்லாமல் பிளட்லெஸ் லிம்ஸ் மூலமாக வாழ்கிற எத்தனையோ பூச்சி பொட்டுகள் இருக்குது, அப்படி உண்டாக்கியிருக்கலாம். அவன் நம்ம அப்படி உண்டாக்காமல் தேவ தூதரை பார்க்க நம்ம சற்று சிறியராக உண்டாக்கியிருந்தாலும் நம்ம மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அதை பற்றி நமக்கு பெருமையே கிடையாது. அதான் பெருமைன்னா நமக்கு ஒரு ஆனந்த சந்தோஷமே கிடையாது. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம். தேவதூதனை உண்டாக்கியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், ஆஹா ஓஹோன்னு அப்படி இருக்கலாமா இருக்கும், பறக்கலாமா இருக்கும், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாமா இருக்கும் அப்படின்னு
நமக்கு இருக்கிற சலிப்புக்கு உப்பு சப்பில்லாத காரணம் தான், உண்மையான ஜஸ்டிஃபைபிள் ரீசன்ஸே இருக்காது. ஆனால் எப்படி தெரியுமா நம்மளை படைச்சிட்டு நம்ம மேலே எவ்வளோ சகிப்புத்தன்மையும் தாண்டி அன்பாகவே இருக்கிறார். அதுதான் உண்மை. சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் முழுசாக என்ன செய்தின்னு ஜெயிக்கிற ஒரே காரியம் அன்பு தான். அந்த மாதிரி அன்புலாம் நமக்கு பில்குல் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அவ்வளோ அன்பாக இருக்கிறார். அதுவும் இஸ்ரவேலராக தேவன் அவர்களை படைச்சி, ஒரு திருட்டு பையன் எத்தன், அவன் ஏமாத்துக்காரன், அவனுக்கு எப்பயுமே கோணங்கி புத்தி தான், ஏமாத்துகிற புத்தி தான். அவனை இஸ்ரவேலனாக மாற்றி அவன் சந்ததியை 12 கோத்திரமாக பிறக்க வச்சு அதுங்களை என் ஜனமாக்கும், நான் அதுங்களுடைய தகப்பனாக்கும், நான் அவங்களுடைய ஆண்டவராக்கும், நான் அவங்க ராஜாவாக்கும் அப்படின்னு தான் என்னமோ பெத்த பிள்ளைகளை விட பாசமாக தேவன் அவங்கள தெரிஞ்சு வச்சான். அதனால தான் இஸ்ரவேல் இடத்துல ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் லார்ட். அதை விட நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட மணவாட்டியாக தேவன், மறுபிறப்பை தேவன் தந்திருக்கிறார். God expects the church to be more grateful, thankful. தேங்க்ஸ் சொல்கிறது டைம்லி ரெஸ்பான்ஸ். கிரேட்ஃபுல்னஸ்ங்கிறது மண்டிட்டு தண்டனிட்டு பணியும்போது திரும்பி தலை எடுக்கவே கூடாது. காலம் பூரா நான் கடன்பட்டிருக்கேன், என்னத்தை செஞ்சுட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன், அவன் கடன்லாம் வாழ்நாட் கடன் பட்டிருக்கேன், எல்லாம் திருப்பி கொடுக்கவே முடியாது. அது ஒரு தடவை 2 தடவை சொன்னோமா, அதை மனசில் வச்சுட்டு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நன்றியாக இருக்கணும். ஆமாம், எனக்கு காணாத கொண்டது போல் அப்படி தான் ரூபவதி, அது விதி, அது இப்படின்ட்டுலாம் உண்டாக்கிவிட்டு போட்டு தான் வறுத்தெடுக்கிறீங்க, போட்டு தான் சோதிக்கிறீங்க. இப்படி நமக்கு சலிப்பு இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, எதிர்ப்பு இருக்குல்ல, முதுகு காமிக்கிறோம்ல, முகம் காமிக்கிறோம்ல. வெளியில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு டிசைன், உள்ள எல்லாரும் பெரிய பெரிய சுனாமி தான். சுனாமிலாம் வைக்கப்படணும். அந்த அளவுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு, யூ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அன்கிரேட்ஃபுல்னஸ். இதை கூட நீ யோசிக்கலாம். இதெல்லாம் யோசித்து இந்த மாதிரி வாழ்ந்து பரிசுத்தமாக, இல்லைன்னா அந்த வார்த்தையை சும்மா சொல்லாமல் நோக்கத்தை, வாழ்வின் நோக்கத்தை புரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் அட்லீஸ்ட் முடிவின் காலத்துக்கு முன்னே கொஞ்சம் காலம் வரைக்கும் ஒரு சில வருஷங்கள் பிரமாதமாக பூரணராக்கப்பட்டெல்லாம் ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் சரித்திரத்தில் இருக்கிறாங்க, சபை சரித்திரத்தில். நீங்கள் அந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வெறும் ஆண்டவர் நினச்சி நன்றி சொல்லத்துக்கு மாத்திரம் உங்களை படைச்சிருந்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, திருப்தியாக இருப்பீங்களா? எப்போ பார்த்தாலும் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வச்சுட்டிங்க. அதுங்களாம் பாருங்கள், அதுங்களும் உங்கள் பேரை தான் யூஸ் பண்ணுதுங்க. அதுங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி அனுபவிக்குது பாருங்கள். உங்கள் பேர் தான், ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் நல்லா, நான் எனக்கு இந்த ஒரு வேலையை மாத்திரம் கொடுத்துருக்கீங்க. நான் சொல்கிறது நிறைய, உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் இவ்வளோண்டு தான், கசிவு தான், லீக்கேஜஸ் தான். சபை சரித்திரத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வேத சரித்திரத்தில் இருக்கிறாங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. குறிப்பாக அன்னாள் தான் ஞாபகம் வந்துச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது. இந்த சின்ன வயசில் புருஷனை இழந்த பிற்பாடு ஜீசஸ் வர வரைக்கும் ஒரு 6 decades, 60 ஆண்டுகள், இல்லைன்னா 50 years ஷார்ப்பாக, ஒரு யூபிலி ஆண்டு, 50 வருஷம் இடைவிடாமல் தேவாலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஆராதிச்சுட்டு மேசியானோட வருகைக்காய் காத்திருந்தாள். அந்த ஒரு வேலையை அந்த பெண் செய்தான். பெரிய ஆத்மாதய வீராங்கனை, தெபராளை போல தீர்க்க தரிசினி, யுத்த வீராங்கனை, யாகேலை போல பெரிய ஒரு பீத்தெல்லாம் கிடையாது. வெரி ஆர்டினரி விடோ. திரும்பியும் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கம்ப்ளீட்டாக ஷி வாஸ் ஆத்தரைஸ்ட் டு கெட் ரீமேரிட், பட் ஷி டிட் நாட். அதெல்லாம் பழக்க தெரியாத பொம்பளை, அம்மா
நமக்கு அப்படி ஆகலப்பா அப்படிலாம் யோசிக்கிறோம்ல, அதுக்காச்சும் நன்றியாக இருக்குமா? இல்லை, அதுதான் மாட்டிக்கிச்சு. நம்ம ரொம்ப ஃப்ரீ விடுதலையோடு இருக்கோம். அந்த விடுதலைக்கு தான் நன்றி சொல்கிறீங்களா? இல்லைங்கள, போய் மாட்டிக்கிட்டு என்னை விடுதலை பண்ணணும் பெரிய அது ஒன்றும் சாட்சி கிடையாது. அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் வைத்த சாயலை மீட்டுக்கொள்கிறாரு. நம்ம சாயல் ஒன்றும் அவர் வைக்கும்போது ஒன்றும் ரிப்பேராக வைக்கலை. நாம் ரிப்பேர் ஆன நிலையில் இருந்தோம். திரும்பி அது எவ்வளோ பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, எவ்வளோ பெரிய அசைக்க முடியாத ஆதாரத்தோடு நம்மளை ஒரு குறித்த காலத்தில் மனுக்குலத்தை சந்தித்தது போல் குறித்த காலத்தில் நாம் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டார். கரங்களை திட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். இல்லை, நாம்பளும் தான் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன வயசில் மறுபடியும் பிறந்தெல்லாம் சாட்சி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் நாமளும் தான் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தோம். இந்த டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அன்னைக்கு கூட யாரோ, ஆமாம், கும்பக்குடியில் சண்டே கூட்டம் நடக்குது. அந்த இது ஆல்ஃபா இது. அப்போது சடனாக ஒரு 4-5 பேருக்கு மேலே புதுசாலாம் வந்தாங்க. புதுசாக வந்த மாதிரி எனக்கு தெரியும். மேபி நான் ஞாபகம் மறந்துருப்பேன், இல்லை உண்மையாகவே புதுசாக வந்திருப்பாங்க. இருந்தாலும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பீப்புள் கூடி வந்தாங்க. ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. 50 பீப்புள் ஈஸியாக வந்திருப்பாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்களுக்கெல்லாம் ஆண்டோட வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரு, சொல்ல வேண்டிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்க அங்கே போராட்டத்தோடு தான் வந்து உட்காந்துருக்காங்க, தேவையோடு தான் உட்காந்துருக்காங்க. நமக்கு வழக்கமாகவே ஒரு தீர்மானமான யுகம், எல்லாம் விடுதலையோடு வரலன்னு ஒரு பெரிய தீர்மானம் கிடையாது. விடுதலையோடு கூட வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு வேத வெளிச்சம் இல்லாத விஷயங்களை வேதத்திற்கு வெளிச்சத்தை எடுத்து விளக்க போல ஏற்றி அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த தீபத்தை காமிக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன ஒரு அந்தஸ்து பாருங்கள், என்ன ஒரு அந்தஸ்து. அவங்க படிப்பை ஒப்பிட்டு நம்ம யோசிக்கலை. அவங்க படிப்பு, அவங்களுக்கெல்லாம் மேபி சொந்த நிலங்கள் இருக்கலாம், விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் கேஷ் ஃப்ளோ ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுறது சராசரியாக ஃபார் குவைட் லாங் டைம் தெய்வீக சுகம். மறுபடியும் சுகத்தை இழந்துட்டு வராங்க, வேதனையோடு வராங்க, துக்கத்தோடு வராங்க, அப்படியே பறி கொடுத்த மாதிரி வராங்க. முன்ன பின்ன பிசாசு பிடிச்ச மாதிரி தான் வராங்க. சும்மா சாதாரண ஜெபிக்கும் போதே இப்படி நடுக்கெல்லாம் காமிக்கிறாங்க. என்னடா இது ரொம்ப இருக்குது அப்படின்னு. நம்மளை ஆண்டவர் நல்லா தான் வச்சுருக்காரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் we are not grateful. சரித்திர பாடம் இப்பயுமே இஸ்ரவேலர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா, கர்த்தர் கொஞ்சம் சரித்திரத்தை ஒரு நைஸாக முடிப்பார். வேதனையோடு போராட்டமாக முடிக்காமல் எவ்வளோ விஷயத்தை தவிர்க்க தேவன் ஒத்தாசையாக இருப்பார். அவங்க புத்தியை தான் சார்ந்திருக்கிறாங்க, அவங்க திமிரை தான் சார்ந்திருக்கிறாங்க. நாமத்துக்குரியோர் யாவே ஹஷேம் இஸ் அ காட் சொல்லிக்கிட்டே உலகத்திலே இருக்கிற இல்லாத கேள்விப்படாத பொறுக்கித்தனங்களை செய்கிறாங்க. இஃப் தே வுட் ரிட்டர்ன் டு தோரா, ரியலி உண்மையாகவே தோராவுக்கு திரும்புவார்களானால் அதில் அவருங்க இயேசுவை எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும்?
நிறைய தான். அதை தான் நீங்கள் யோசிக்கணும், யோசிச்சிட்டே இருக்கணும், தியானிச்சிட்டே. இதெல்லாம் தியானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். என்னது தியானம்? ஒரு வீடு கொடுத்தீங்க, அப்புறம் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு தியானம் இல்லை. Oh dear God. ஓகே, அதே யோசிங்க. இஸ்ரவேலர் நன்றியுள்ள ஆராதனையாளர்களாக விளங்க வேண்டும் என்பதே இது. அதை நான் ஒரு அது ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நிறுத்திட்டோன்னா, நின்றுட்டோன்னா, குறைஞ்சிட்டோன்னா, நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய துதிகளையும் நம்முடைய ஆராதனையையும் திருடுவதற்கு, பறித்து கொள்வதற்கு நம்மை சுற்றி ஏராளமான விக்கிரகம் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மனுஷர்கள் இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்குது, வானத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது, பூமிக்குரிய விஷயம் இருக்குது, செத்த ஆவிகள் இருக்குது, பொருள் இருக்குது, உலக பொருள் இருக்குது, உலக பொருளின் ஆவி. There are so many demon spirits, spirit of antichrist, spirit from the bottomless pit. நீண்டதும் கொடியதுமான லிவிதான் என்கிற பாம்பினுடைய ஆவின் லீலைகள் இருக்குது, ஆதி வலு சர்ப்பத்தின் கிரியை இருக்குது, பாபிலோனின் ஆவி இருக்குது. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே இஸ்ரவேலரை ஆண்டவர் படைத்திருக்கலாம். ஆனால் ஆதாமை படைத்து அதிலிருந்து ஆபிராமின் சந்ததி வர வரைக்கும், யாக்கோபின் சந்ததி வர வரைக்கும் பல நூற்றாண்டுகள், பல ஜனத்தொகைகள், பல மீறுதல்கள், பல அட்டகாசங்கள், அருவருப்புகள், துரோகங்கள், துர்ப்புத்திகள், கலகங்கள், எல்லாவற்றின் மத்தியில் இருந்து தேவன், விக்கிரகம் மலிந்து போய்விட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, வானலாவிய வானத்தை எட்டும் அளவுக்கு பெருகிவிட்டது. ஜலப்பிரளயத்தில் அழித்து நோயின் காலத்துக்கு பின்னே தேவன் பெருங்கூட்டத்தை உண்டாக்கி அந்த விக்கிரக ஆராதனை கூட்டத்திலிருந்து ஆபிராம் என்கிற மனுஷனை ஆண்டவர் பிரித்தார். God separated. We are separated people. விக்கிரக ஆராதனை வாழ்க்கையில் வந்துடும். நூதனமான விக்கிரகங்களை கும்பிட்டுருப்போம். உண்மையல்லாமல் அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். இப்பொழுதோ உண்மை மாத்திரம் சார்ந்து உண்மை சேவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். ஸோ நமக்கு என்ன நன்றி கேட்டுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு சாமியை கும்பிட்டு எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் இஷ்டத்துக்கு இதுக்கு ஒரு சாமி, அதுக்கு ஒரு சாமி, அதுக்கு ஒரு சாமி, இதுக்கு ஒரு சாமி, எல்லாத்துக்கும் சாமி, எல்லாத்துக்கும் கொண்டாட்டம், எல்லாத்துக்கும் விழா. இந்த துர்ப்பத்தி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு, இந்த புகார் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் 7 பண்டிகைகளை தன்னோடு தனக்கு முன்னே தான் அவர்களுக்குள்ளே அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களோடு அவர்களுக்கென தேவன் 7 பண்டிகைகளை ஸ்தாபித்தார். அதில் விக்கிரகமான எந்த ஒரு விஷயமே கிடையாது. நினைவு கூறுவதற்காக. யூ திங்க், யூ ரிமெம்பர் அண்ட் தேங்க் மீ, யூ ரிமெம்பர் அண்ட் தேங்க் மீ. உன் வயல்வெளிக்காக உண்மையாக நன்றி சொல்லு, உன்னுடைய மிருக ஜீவனுக்காக உண்மையாக எனக்கு நன்றி சொல்லு, உன் ராஜாங்கத்துக்காக எனக்கு உண்மையாக நன்றி சொல்லு. எல்லாத்தையும் தாண்டி நீ டெய்லி என் கூட பழகிறதுக்கும், என்னோட உறவு கொண்டு நீ உறங்குவதற்கும், விழித்திருப்பதற்கும், ஓய்வு கொள்வதற்கும், ஆனந்தமாக இருப்பதற்கும், உனக்குள்ளாக உண்மையில் கண்காணியாக இருக்கிறேன். இரவும் பகலும் நான் கண்ணுறங்காமல் தூங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அப்படி எந்த சாமி செய்கிறாங்க? எந்த இதிகாசத்தில், எந்த புராணத்தில் இருக்குது? எந்த ஒரு மேஜர் ரிலிஜனில் அப்படிப்பட்டதான ஒரு கேர் அல்லாஹ் எடுத்துக்கிறாரா? முஹம்மது எடுத்துக்கிறாரா? புத்தர் எடுத்துக்கிறாரா? நோ வே, நோபடி டேக்ஸ் சச் கேர். ஏன்னா இதெல்லாம் we take these things for granted. அதனால் அந்த நன்றி அறிதல் உள்ள ஆராதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதை இன்றைய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறார். நன்றி இனத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு நம்ம யோசிக்கிற காலத்தில் இருக்கோம். இப்போ என்னத்தான் பெருசாக அவங்க செஞ்சுட்டாங்க, அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. இதை செஞ்சுட்டா குறைஞ்சிருவாங்களா? அது செஞ்சுட்டா நஷ்டம் ஆகிடுவாங்களா? இதெல்லாம் இருக்குல்ல. உங்களை விட சக்தி மிகுந்தவர்கள், உங்களை விட வசதி மிக்கவர்கள், உங்களோட படித்தவங்க, உங்களை விட திறமைசாலிக்கு முன்னாடி நீங்கள் கையை கட்டி வாய்ப்பு தேங்க்யூ தேங்க்யூ, ஐயோ நான் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. உங்களோட நலிந்தவர்கள் மத்தியில் என்ன சொல்லுவீங்க?
உனக்கெல்லாம் நான் வந்து செய்யணும், எனக்கு என்ன கேடு? ஏன் வாயை திறந்து நன்றி சொன்னால் முத்து விழுந்துருமா? கேட்குறோமே, கேட்டிருக்கோமே, கேட்போமா தெரியாது, கேட்கலாம், கேட்கக்கூடியவங்க தான். இதான் மேட்ரு. இதெல்லாம் நம்ம படம் பிடிச்சி காமிச்சிட்டே இருக்க முடியுமா? அதாவது நான் யோசிக்கிறேன், கோச்சிக்காதீங்க, டாக்டர்கிட்ட போகிறது தான் நமக்கு சாபம். அது சாபம்னா அதுதான் நம்ம விரும்புகிறோம். ஏன்னா அவர்கிட்ட போகிறதே ஒரு பழக்கமாக வச்சு அதே ஒரு சப்ப காரணமாக காமிச்சு நம்ம வாழ்க்கையை சப்பானித்தனத்தில் வாழ்கிறத நியாயப்படுத்திக்கிறோம். போனோம், உண்மையாகவே வியாதிப்பட்டோம், உயிர் போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு, மீளுவோமா வாழுவோமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போனோம். அதுவுமே பிகாஸ் ஆஃப் தட் கிரிட்டிக்கல்னஸ் நம்ம வந்து ஒரு நீண்ட காலம் என்ன சொல்லுது சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. ஓகே, பட் ஆனால் ஒன்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் தட் டேஞ்சர், அவுட் ஆஃப் தட் இன்ஃபெக்ஷன், are we thankful to God? Are we thankful to the doctor? Are we thankful to the medicines? எத்தனையோ பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியல, செத்து போகிறாங்க, பணம் இல்லை, தருணம் இல்லை, போய் சேரத்துக்குள்ளே, ஆஸ்பத்திரி போய் சேரத்துக்குள்ளே வழியில் இறந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. பட் we are alive, we are kept alive. தாவீதினுடைய ஒரு விஷயத்தை கோடி முறை யோசித்தாலும் நம்ம திருந்திட்டா உட்பட்டுட்டா நிச்சயமாக தாவீது கருளின கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். தாவீதின் கூடாரத்தை திரும்பி எழுப்புவேன் என்பதை தேவன் நமக்கு நிறைவேற்றுவார். ஓயாமல் அதுதான் என்னுடைய சிந்தையாக இருக்குது. அவன் ஒரு ராஜ்யபாரம் பண்ண வருஷத்தை விட அவன் தேவனுடைய சமூகத்திலேயே தியானித்து ஆராய்ச்சி பாட்டை எழுதி கவிதை எழுதி அது என்ன சொல்லுது மனம் திரும்புவதற்கேற்ற பாடலாக இருந்தாலும், ஒப்புரவ வேண்டிய பாடலாக இருந்தாலும், உயிர்த்துணர்ந்துகிற பாடலாக இருந்தாலும், நன்றி பாடலாக இருந்தாலும், ஆனந்த பாடலாக இருந்தாலும், ஆரோகண பாடலாக இருந்தாலும் அதெல்லாம் அவர் எழுதி தேவனுக்கு பாடுவதிலே நேரத்தை செலவழித்தார். ஆனால் அவரை சுற்றி கொந்தளிப்பு தான், வீட்டுக்குள்ளே, நாட்டுக்குள்ளே, காட்டுக்குள்ளே, அரண்மனைக்குள்ளே, எதிரிகளால், இவருடைய மதீனத்தால், இராணுவத்தை போய் என்னன்னு சாத்தான் விட்டு அதை போய் செஞ்சதுனால அத்தனை பேர் செத்தாங்க. யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் போகாமல் போய் அங்கே போய் ஒரு பாவத்தை கட்டிட்டு அதுக்காக வைப்பார். எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்து மத்தியிலும் he was seeking God, not somebody else. ஸ்தோத்திரிப்போம், கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்த்து நன்றி எறுதல் உள்ளவனாக இருக்க நன்றி நாவே தாங்க. நன்றின்னு சொல்கிறதுல தான் நமக்கு திருப்தி. அது என்னமோ பெரிய நன்றியை ஆண்டவர் போய் சேர்ந்துடுதுன்னு. தேங்க்ஃபுல்னஸ் இஸ் சம்திங் தட் வி ஷோ பை ஆக்ஷன். கிரியின் மூலமாக எப்படி நன்றியாக இருப்பது யோசிங்க. யூ டூ சம் ரியல் ஹோம்ஒர்க், யூ வில் கம் டு நோ. தேவனுக்கே படையல்னு இந்த இந்துக்கள் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். அது அவராக இறங்கி வந்து திங்கிறாரு கிடையாது. அதை கடைசியில் ஆண்டர் அந்த படையலை பற்றிய அந்த என்ன சொல்கிறது மர்மத்தை எப்படி உடைக்கிறாரு. இந்த சிறியவர்களில் நீங்கள் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். கேளுங்க, வாயை திறந்து, என் கண்களை திறந்து விடுங்க, என் ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, என் சிந்தையை திறந்து விடுங்க.